وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தைகள். வழிகாட்டுதல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் இறுதி தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் மனிதர்களினுடைய கற்பனையினால் மனிதர்களினுடைய சிந்தனையினால் இந்த மார்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்ட அனைத்து நூதன நம்பிக்கைகளும் அனைத்து புது வழிபாடு கொள்கைகளும் ஆற்றல் என்று ஒவ்வொரு விதத்துக்களும் வழிகேடுகள் யாவும் கொடூரமாக சுட்டரிக்கின்ற படுபயங்கரமான நரகின் பக்கம் கொண்டு சேர்த்து விடும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உரை நிகழ்த்துகிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் தங்களுடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை என் உரையின் துவக்கத்திலும் உங்கள் மத்தியில் கூறிக்கொண்டவனாக அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே மற்றவர்களுக்கும் சரியாக சென்று சேர்ந்திட வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறார்களோ அத்தகைய நல்லுள்ளங்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்லதொரு பிரார்த்தனையோடு அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்மா உரைகளை பொறுத்த வரைக்கும் அந்த காலங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மையப்படுத்தித்தான் மழைக்காலம் என்றால் மழைக்காலம் தொடர்பாக, நோன்பு காலம் என்றால் நோன்பு காலங்கள் தொடர்பாக, இப்படி அந்த காலங்களோடு மையப்படுத்தித்தான் ஜும்மா உரைகளை நாங்கள் அமைக்கிறோம். அது பற்றி நாங்கள் தெளிவுகளை பெற்றுக் கொள்கிறோம். அன்பு சகோதரர்களே, இன்றைய இந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நாடளாவிய ரீதியில் நாம் சிந்திக்கிற பொழுது இந்த நாட்டு அரசாங்கம் போதைப் பொருள் ஒழிப்பு பற்றி அக்கறையோடு நடந்து கொள்ளுகின்ற பல நிலவரங்களை செய்தித்தாள்களின் ஊடாகவும் அதே போன்று மீடியாக்களின் ஊடாகவும் நாங்கள் அறிந்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் போதை வஸ்தை முழுமையாக ஹராம் என சொல்லுகிறது. அவற்றை பாவிப்பதையும் அவற்றை விற்பனை செய்வதையும் அவற்றுக்கு உதவிகள் செய்வதையும் இஸ்லாம் ஹராம் என சொல்லுகிறது என்பதில் எனக்கும் உங்களுக்கும் எவ்விதமான சந்தேகமும் இன்றி அது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இந்த சமுதாயத்தின் மத்தியில் இஸ்லாம் முற்றுமுழுதாக ஹராமாக்கி இருக்கின்ற இந்த போதை வஸ்தோடு நம் சமுதாயத்தினர், நம் சமுதாய மாணவர்கள், நம் சமுதாய இளைஞர்கள், நம்முடைய இஸ்லாமிய பெயர் சொல்லுகின்ற கிராமப்புறங்கள் எப்படி இருக்கின்றது என்ற ஒரு நிலவரத்தை பார்த்தால் பெரும்பாலும் 170% இளைஞர்கள், 170% மாணவர்கள் இந்த போதை வஸ்தோடு தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கின்ற, தங்களுடைய வாழ்க்கையை அழிவுப்பாதையின் பக்கம் கொண்டு செல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழலை நாங்கள் அவதானிக்கின்றோம். பற்பல முயற்சிகளை நாங்கள் செய்த பொழுதிலும் அவற்றையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஷைத்தான் நம்மிடம் அந்த முயற்சிகளை அறிவார்ந்து அல்லது
மக்களாக, பள்ளிவாயல் நிர்வாகங்களாக, இந்த ஊரில் இருக்கின்ற படித்த மக்களாக, உலமாக்களாக, ஆசிரியர்களாக, அதிபர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முன்னாடி விசாரணை மன்றத்தில் நிற்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்விகள் கேட்பான் என்ற அந்த உணர்வோடு இந்த சமுதாய ரீதியான இந்த பாவத்தை, சமுதாய ரீதியான இந்த குணத்தை எப்படியெல்லாம் நம்மால் முடியுமான அளவு அகற்ற முடியுமோ அந்த அளவு தூரம் முயற்சிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வெள்ளிக்கிழமைக்கு முதல் வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் இந்த அரசாங்கம் ஒரு வகையான சுற்றி வளைப்பை மேற்கொண்டார்கள். அதில் 407 நபர்கள் ஐசி என்று சொல்லுகின்ற பெருமளவும் இன்று இலங்கையை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த போதை வஸ்தோடு அன்றைய நாள் மாத்திரம் கைதானவர்களினுடைய எண்ணிக்கை 407. அதே போன்று 354 நபர்கள் கேஷ் என்று சொல்லுகின்ற போதை வஸ்தோடு அன்றைய நாள் கைதானார்கள். அதே போன்று 43 நபர்கள் கஞ்சாவோடு கைதானார்கள். 268 நபர்கள் ஏனைய போதை வஸ்துகளை அந்த மருந்து மாத்திரைகளோடு கைதானார்கள். ஒரு நாளில் மாத்திரம் கைதானவர்களினுடைய எண்ணிக்கை 1000-ஐ தாண்டி இருக்கிறது என்றால், இந்த கைதானவர்களுள் நம் சமுதாயத்தினவர்கள் இல்லையா? நம்முடைய ஊரை சேர்ந்தவர்கள் இருக்கலாமே. இப்படியே போனால் இதனுடைய நிலவரம் தான் என்ன? நாம் நம் பிள்ளைகளை இந்த கிராமத்தில் அழகுபட கல்வி கற்க வைக்க முடியாதா? காலை முதல் இரவு வரைக்கும் ஒரு தகப்பனாக இந்த தீயவர்களிடம் முற்றுமுழுதாக எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக காலம் முழுக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலவரம் வந்துவிடுமா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாயம் ரீதியாக சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவற்றில் முதன்மையானது இந்த போதை வஸ்துவோடு தொடர்புபட்டிருக்கின்ற இப்படியான நிகழ்வுகளுக்கு நாம் என்ன செய்வது? இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் இலங்கையில் பரபரப்பான ஒரு கைது. ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியை, 61 வயதை கடந்த ஒரு தாய், ஐஸ் என்று சொல்லுகின்ற போதை வஸ்தை விற்பனை செய்து கைதாகி இருக்கிறாள். ஒரு ஆசிரியை, சமூகத்தை வழிநடத்த வேண்டிய முதன்மையான இடத்தில் இருக்கின்றவர்கள் கைதாகி இருக்கிறாள் என்றால், தன் பிள்ளையோடு, தன் மருமகனோடு. அதே போன்று தங்காலை என்று சொல்லுகின்ற பிரதேசத்தில் 51 பார்சல்கள் கடலிலே மிதந்த வண்ணம் வந்திருக்கின்றன. மிதந்து வந்த பார்சல்கள் இருந்த இடத்தில் ஒரு 5 நாய் சுற்றி சுற்றி இருந்து மிதந்து வந்த இடத்தில் இருக்கின்ற நீரை அருந்தி இருக்கிறது. அருந்திய நாய்களில் 2 நாய் செத்து போனது என்று இந்த மீடியாக்களின் ஊடாக தகவல்களை பார்க்கிறோம். கருவாட்டுக்கடை என்ற பெயரிலே ஐஸ் விற்பனை செய்கின்ற நிலையங்களை இலங்கை அரசு கைப்பற்றி இருக்கிறது. கோழிக்கடை என்ற பெயரிலே ஐஸ் விற்பனையாகிக் கொண்டிருப்பதை இலங்கை அரசு அவதானித்துத்தான் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ சமுதாயத்தினுடைய அந்த புத்தகம் பைகளில் புத்தகங்களோடு சேர்த்து இந்த போதை வஸ்துகளும் இருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இதை பாதிப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகி நடுத்தரவுக்கு வந்திருக்கிறது. 2-3 வருடங்களுக்கு முன்னாடி உலகளாவிய ரீதியில் ஒரு வருடத்திற்கு 6 லட்சம்
நாங்கள் இந்த போதை வஸ்தினூடாக இறந்து போகிற அந்த கணக்கறிக்கையை சமர்ப்பித்தார்கள். 100% பெண்களும் இந்த போதை வஸ்தை பாதிக்கிறார்கள் என்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி கிராமப்புறங்களினுடைய உச்சகட்ட மதுபானம் எதுவென்றால் சாராயமாகத்தான் இருக்கும். அதை விட மீறினால் கஞ்சாவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நகர்ப்புறங்களில் எதுவெல்லாம் விலை உயர்வானதோ, எதுவெல்லாம் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துமோ, அதுவெல்லாம் சமூகத்துக்குள், கிராமப்புறங்களுக்குள், ஒவ்வொரு வீதிகளிலும் விற்பனை செய்கின்ற விற்பனையாளர்கள் உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தாக வேண்டும்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலத்தில் நாம் போதை வஸ்துக்கு எதிரான ஒரு மாநாடை ஏற்பாடு செய்தால் இடையூறாக போலீசார் கூட நிற்கலாம். ஒரு பேரணியை ஏற்படுத்த போனால் இடையூறாக அரசாங்கமே வந்து நிற்கலாம். ஆனால் இன்றைய நிலவரம் என்னவென்றால், போதை வஸ்துக்கு எதிராக நீங்கள் பேரணி செய்வீர்களானால் நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நீங்கள் மாநாடு நடத்துவீர்களானால் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று அரசு முன்வந்திருக்கின்ற நிலையில் நாம் ஒரு இஸ்லாமிய கிராமமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். திருந்துவதும் திருந்தாததும் அவரவர் உரிமை. அவரவர் நாளை மறுமையில் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் செய்தாக வேண்டிய நிலையில், கடமையில், பொறுப்பில் இருக்கின்ற நாம் நாளை மறுமையில் இவற்றை இந்த சமுதாயத்திற்காக நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிழக்கு மாகாணத்தில் தன் தந்தையினுடைய தந்தை அப்பா ஒரு மகனை, பேரனை பராமரித்து வருகிறார். பேரன் போதை வஸ்துக்கு அடிமையானவர். காசை அந்த அடிமையான பேரன் கேட்கிறான், கொடுக்கவில்லை. இல்லை, இல்லாத பொழுது எப்படி பணம் கொடுக்க முடியும்? பேரனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. சண்டையின் உச்சகட்டம் தன் தந்தையின் தந்தையான அப்பாவின் கண்ணை தன் கையாலே புடுங்கி எடுத்து வீசிய வரலாறு என்றால் அதன் தாக்கத்தை நாம் சிந்திக்க கூடாதா? ஒரு அப்பா என்ற அந்த உறவு எவ்வளவு மகத்தானது! அதை தாண்டி ஒரு மனிதநேயம் இல்லாத அளவுக்கு மிருகத்தனமான செயல்பாடுகளுக்கு இந்த போதை வஸ்து கொண்டு போய் சேர்க்கும் நம் சமுதாய இளைஞர்கள். அதனுடைய தாக்கங்கள் குறைவாக விளங்கியதனூடாக, விபரீதங்களை குறைவாக விளங்கியதனூடாக இன்னும் காவடையாளர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோமே. எத்தனையோ தாய்மார்கள் இவனோடு என்னால் வாழ முடியாது என்று முடிவெடுக்க தயாராக இருக்கிற நிலை இருக்கிறது. சகோதரர்களே, உழைக்கிற 3000 என்பது ஐசுக்கும் கஞ்சாவுக்கும் போத்தலுக்குமாக செலவழிக்கப்பட்டு குடும்பத்திலே உண்ணுவதற்கு உணவில்லாமல், பிள்ளைக்கு மருந்தெடுப்பதற்கு பணமில்லாமல், ஒரு விருந்தோம்பலுக்கு செல்லுவதாக இருந்தால் அழகிய ஆடை இல்லாமல், பள்ளிக்கு சென்று வருவதற்கு அழகிய ஒரு அபாயா இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு குடிகாரனோடு காலங்காலம் தொட்டு வாழ வேண்டுமா, அல்லது விவாகரத்து என்பது மிகச் சிறப்பானதா என்பதாக பெரும்பாலான பெண்கள் யோசிக்கிற அளவுக்கு இன்று தலை தூக்கி இருக்கிறது. சகோதரர்களே, எக்கச்சக்கமான சீரழிவுகளை நம்மால் சொல்ல முடியும். சில குடும்பங்களில் கௌரவமாக வாழ்ந்த, எந்த விதத்திலும் தந்தையோ, தந்தையின் உறவுகளோ, தாயின் உறவுகளோ, தாயின் சகோதரங்களோ எதுவுமே போதை வஸ்துவோடு தொடர்புபடாத அளவில் நிற்பார்கள். வீட்டுக்குள் ஒருவராக வரலாம், வீட்டுக்குள் ஒருவராக இருக்கலாம். குடும்ப மானத்தையே சீரழிக்கின்ற அளவுக்கு, குடும்பத்தின் மூத்தவர்கள் தலை நிமிர்ந்து முன்னாடி வர முடியாத அளவுக்கு பல
கேவல பெயர்களை ஒருவர் இருவரினூடாக குடும்பங்களுக்கு கொடுக்கிறீர்கள். அவர்களினுடைய வீடுகளில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளினுடைய திருமண வாழ்வு கூட இதனூடாக பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சகோதரர்களே, எக்கச்சக்கமான சீரழிவுகள். அண்டை வீட்டில் இருக்க முடியவில்லையே, மாலை நேரமாகிவிட்டால் போத்தலாக சாராயமாக அறிந்துவிட்டு பிள்ளைகளை வளர்க்க முடியாத அளவுக்கு உச்சகட்ட தூசண வார்த்தைகளை அடுக்குமொழியில் பேசிவிட்டு சண்டித்தனம் காட்டுவது என்பது, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு தூரம் மிக கேவலமான செயல் தெரியுமா? ஒரு பிள்ளையை நம் வீட்டில் சாலிகாக வளர்க்க வேண்டும். அவள் காதில் தூசண வார்த்தையோ அசிங்கமான வார்த்தையோ பாடல்களோ இசையோ வந்து விடாமல் பக்குவம் பார்த்து வளர்க்கின்ற ஒரு அழகான தகப்பனுக்கு மிக பெரும் இடையூறு தான் அண்டை வீட்டுக்காரன் குடிகாரனாக இருந்தால், அண்டை வீட்டுக்காரன் தூசணம் பேசுகிறவனாக இருந்தால், அண்டை வீட்டுக்காரன் போதை வஸ்துக்கு அடிமையானவனாக இருந்தால், ஒரு அழகான தகப்பனுக்கு சாலிகாக தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கின்ற ஒரு மூமினுக்கு மிக பெரும் ஆபத்து தான் இந்த அண்டை வீட்டு குடிகாரன். சில சந்தர்ப்பங்களில் அந்த மூமின், அந்த முஸ்லிம் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படலாம். சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மிக ஹராமாக சொல்லுகிறது. நீங்கள் அருந்த வேண்டாம், நீங்கள் விற்க வேண்டாம், நீங்கள் விற்பனை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டாம், அந்த போதை வஸ்துக்காரர்களோடு உங்களுடைய நட்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். சமுதாயத்தில் எள்ளளவேனும் தலைமை தாங்குவதற்கு தகுதி இல்லாதவர்கள் இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் பட்டியல் போட்டால் குடிகாரன் முழுக்க பீடி குடிப்பது முதல் சுருட்டு அடிப்பது முதல் எல்லாமே வந்துவிடும். சகோதரர்களே, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை ஏற்படுத்துகின்ற எல்லாமே ஹராம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்மால் எந்த அளவு தூரம் ஒதுங்க முடியுமோ அந்த அளவு தூரம் நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம். எந்த அளவு தூரம் நம்முடைய ஆளுமைக்கு உட்பட்ட வகையில் அவற்றை தடுக்க முடியுமோ அந்த அளவு தூரம் முயற்சிப்போம். வல்லவன் ரஹ்மான் போதுமானவர். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போதை வஸ்து தொடர்பாக இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு சில செய்திகளை நாங்கள் அறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஹராம் என தெரியும். இவற்றை பாதிப்பதே குற்றம், மறுமையில் தண்டனைக்குரியது என்பதெல்லாம் தெரியும். நாம் பற்பல முயற்சிகளை செய்த நேரத்திலும் சமுதாய ரீதியாக மாற்றங்கள் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் கூட நிர்வாக அங்கத்தினர்களால், தலைமைகளால் சில முடிவுகள் முன்வைக்கப்பட்டது. யாரெல்லாம் போதை வஸ்து பாவிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் எது செய்தாலும் நமக்கு எதிராக பல வினைகளை செய்ய முற்படுகிறார்கள். அது உண்மையில் ஒரு குடிகாரன் அப்படியான முடிவைத்தான் செய்வார். நாம் சமூகத்தில் நலவுகளை முன்னெடுக்கிற பொழுது நமக்கு எதிரான பலவிதமான செயற்திட்டங்களை ஒரு வெறிகாரனாக, சிந்தனை இல்லாதவனாக செய்ய முற்படுவதை எல்லாம் பார்த்து இருக்கிறோம். ஒரே ஒரு முடிவாக யாரெல்லாம் இதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, பாவிக்கிறார்களோ அவர்களை அரசிடம் ஒப்படைப்பது, போலீசாரிடம் தகவலை சொல்லுவது,
அன்பார்ந்த சகோதரர்களே, இது இன்றைய அரசு என்ன சொல்லுகிறது என்றால், மாவட்ட ரீதியாக தொலைபேசி இலக்கங்களை வழங்கி இருக்கிறது. இது நாங்கள் சமுதாயத்திற்கு ஒவ்வொரு மேடைகளிலும் சொல்லி வருகிறோம். எல்லா மேடைகளிலும் எங்கெல்லாம் ஜும்மாக்களம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இதை சொல்லுகிறோம். இலங்கை அரசு மாவட்ட ரீதியாக தொலைபேசி இலக்கங்களை, புலனாய்வுத்துறையினுடைய தொலைபேசி இலக்கங்களை, மாவட்ட போலீசாரினுடைய தொலைபேசி இலக்கங்களை வழங்கி இருக்கிறது. இந்த இடத்தில் இப்படியானவர்கள் இந்த போதை வஸ்தோடு இருக்கிறார்கள், ஒரு மெசேஜாக நீங்க டைப் பண்ணலாம் அல்லது நீங்கள் கோல் மூலம் சொல்லலாம், அது பாதுகாக்கப்படும். கடைசி பகுதியாக அல்லது நாம் எடுக்கிற முயற்சிகளில் ஒன்றாக நாம் இதை செய்தாக வேண்டிய நிலை இருக்கிறது சகோதரர்களே. இது காட்டிக் கொடுப்பல்ல. இந்த பகுதி இருக்கிறது, இந்த பகுதி காட்டிக் கொடுப்பல்ல. இது சமுதாயத்தை, ஊரை, கிராமத்தை பாதுகாக்கிற ஒரு பகுதி, மறுமையில் ரப்புல் ஆலமீன் நன்மை தருகிற ஒரு பகுதி. இன்னும் ஒன்றை நாங்கள் சமுதாய ரீதியாக சொல்லுகிறோம். இலங்கையில் யாரெல்லாம் சட்டத்துறையோடு இருக்கிறார்களோ, சட்டத்தரணிகளாக நீதிமன்றங்களில் வழக்காடுகிறவர்களாக இருக்கிறார்களோ, நாங்கள் மதிக்கின்ற ஏனைய சமுதாய வழக்கறிஞர்களிடம் கூட நாங்கள் சொல்லுகிற ஒரு செய்திதான், யாரெல்லாம் போதை வஸ்து பாவித்த நிலையில், போதையோடு கைதானார்களோ, போதை வஸ்துக்களை வைத்த நிலையில், விற்பனை செய்த நிலையில், பாதித்த நிலையில் யாரெல்லாம் கைதானார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் நீதிமன்றங்களில் வழக்காடி அவர்களை வெளியேற்றினால், அவர்களுக்கு சலுகை எடுத்துக் கொடுத்தால், அவற்றின் மூலம் நீங்கள் பெறுகிற பணம் சமுதாயத்தை அழித்த பணமாக மாறும், சமுதாயத்தை சீர்கெடுத்த பணமாக மாறும். நீங்கள் சமுதாயத்தை நேசிப்பீர்களானால், ஒரு வழக்கறிஞர்களிடம் நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் ஒரு பொழுதும் அப்படியான தீயவர்களுக்கு ஆதரவளித்து நீங்கள் வழக்காட வேண்டாம். பல நல்ல பல உள்ளங்கள், வழக்கறிஞர்கள் இன்று சமுதாய ரீதியாக வீடியோக்களை வெளியிடுவார்கள். நாங்கள் இதன் பிறகு யாருக்கும் போதை வஸ்தோடு தொடர்புபட்ட நிலையில் வந்தால் நாங்கள் வழக்காட மாட்டோம். அவன் கம்பி என்ன வேண்டும், அவன் களி தின்ன வேண்டும், அவனுடைய அந்த கஷ்டங்களை அவன் உணர வேண்டும், உணர்ந்தாவது அவன் வெளிவர வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக கேட்டிருக்கின்றோம். அதே போன்று குடும்ப தலைவர்களிடம் நாங்கள் ஒன்றை முன்வைக்கிறோம். ஒரு சமுதாய ரீதியாக பள்ளிவாயல் நிர்வாகம் என்ற அடிப்படையில் அல்லது ஒரு சமுதாயத்தை நன்னோக்கின் அடிப்படையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஐஸோடு, கஞ்சாவோடு, சாராயத்தோடு அல்லது ஏதோ ஒரு போதை வஸ்தோடு கைதானால் முன் சென்று நீங்கள் கம்பி எண்ண வேண்டியவனை சலுகை அடிப்படையில் நீங்கள் கொண்டு வருவீர்களேயானால் அந்த பாதிப்பு நாளை உங்கள் குடும்பத்துக்குள் தாக்கம் செலுத்தலாம். வேண்டாம் சகோதரர்களே, ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ 10 நாளோ தண்டனை அனுபவிக்கட்டும். நாம் சலுகையாக செல்ல 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 அவன் விற்பதும் வாங்குவதும் சமுதாயத்தை நாசப்படுத்துவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி குடும்ப தலைவர்கள் ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனை என்றால், வேறு பிரச்சனை என்றால் நாங்கள் முன்னிப்போம். போதை வஸ்தோடு நீ கைதானால், போதை வஸ்தோடு நீ பொலிசுக்கு போனால் நாங்க வரமாட்டோம் என்று ஒவ்வொரு தலைமைகளும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர்களும் முடிவெடுங்கள். அதே போன்று சகோதரர்களே, இலங்கை ரீதியாக வைத்தியத்துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அவர்களிடம் நாங்கள் கேட்கிறோம், இப்படிப்பட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக முன்வாருங்கள். 2 கிழமைக்கு முன்னாடி இலங்கையில் சுமார் 25 நபர்கள் அன்னளவாக புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த போதை வஸ்தோடு தொடர்புபட்டு சில கட்டங்களில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது தலைக்கடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த போதை எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த சுவாரஸ்யத்தை, இன்ட்ரெஸ்டை கொடுத்திருக்குதுன்னு சொன்னால், கணவன் மனைவியாக வாழுவதை விட, அந்த சந்தோஷத்தை விட அதில் ஒரு 20 மடங்கு மேலதிகமாக. அப்ப எந்த அளவு தூரம், இதையெல்லாம் விட அதுதான் வேணும், ஐஸ் அடிச்சுத்தான் ஆகணும்
இப்படி தங்களுடைய வாழ்க்கையை எதையும் செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. வல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக, தலைநகர் பகுதியில் 2 ஜோடிகள் இப்படி உலாவி வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த கவுன்சிலிங் புரோகிராம் அந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் கொண்டு வருகிற நேரம் அந்த தகவல்கள் பரிமாறப்பட்டு கணவன் ஐஸுக்கு அடிமையாகி எந்த அளவு தூரம் உச்சகட்ட அனாச்சாரம் என்றால் தன் மனைவியை பணத்திற்காக விற்கின்ற ஒரு நிலையில் கணவன் இருந்ததை அவதானித்தோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மானத்தோடு கௌரவத்தோடு வாழ வேண்டிய நம்முடைய சமுதாயம் தன்னுடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்வருகிற நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய நன்மையாக இஸ்லாம் கருதுகிற நேரத்தில் இந்த ஐஸுக்கு அடிமையாகி தன் மனைவியை இன்னும் ஒரு ஆணுக்கு விற்பனை செய்து அதில் வருகிற பணத்தை எடுத்து ஐஸையும் போதையையும் பாதிக்கிறார்கள் என்றால் எந்த அளவு தூரம் அதற்கு அடிமைப்பட்டிருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் தங்கை விற்கப்படுவதற்கு முன்னாடி, உங்கள் சகோதரி விற்கப்படுவதற்கு முன்னாடி, உங்கள் வீட்டுக்குள் இருக்கின்ற ஒரு வயோதிபரினுடைய கண் பிடுங்கப்படுவதற்கு முன்னாடி நீங்கள் அவதானத்தோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு ஐஸ் பாவனை என்பது ஒரு நாள் இதே ஒரு நிகழ்வை கொண்டு வரலாம். எத்தனை சிறுமிகள் பாதிக்கப்பட்டார்கள். கோயிலுக்கும் கருவறைக்குள் வேறுவனையில் ஆற்றங்கரை ஓரத்தில் ஐஸின் உச்சகட்டம் 12 வயது சிறுமி பாதிக்கப்பட்டாரா இல்லையா? அப்படி என்றால் இவர்களை அழைத்து ஆலோசனை வழங்குகின்ற, அவர்களுக்கு இனி இல்லை என்று சொன்னால் அப்படியான முகாம்களுக்கு அனுப்ப வேண்டிய கடமைப்பாடு வந்தால் அனுப்பித்தான் ஆக வேண்டும். சகோதரர்களே, முயற்சிப்போம் தோழர்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடையாளம் காட்டி அவர்களை மானபங்கப்படுத்துதல் என்பது நம்முடைய நோக்கங்கள் கிடையாது. ஆனால் அவர்களும் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். ஒரு காலத்தில் குடிகாரனாக, ஐஸ்காரனாக, கஞ்சாக்காரனாக நீங்கள் பாவனையோடு இருந்து செத்து தொலைந்து போய்விடுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு அடிப்படையில் கல்வியை கற்று பிம்பருக்கு முன்னாடியோ சமுதாயத்தின் முன்னாடியோ பாடசாலையிலோ தலை நிமிர்ந்து நிற்கிற நேரத்தில் உங்கள் பிள்ளையினுடைய மானத்தில் இந்த சமுதாயம் எப்படி தெரியுமா விளையாடும்? அவன் இப்படிப்பட்ட குடிகாரனுடைய மகனா, கஞ்சாக்காரனுடைய மகனா, அவனுடைய பிள்ளை, அவனுடைய தகப்பனை தெரியாதா? இதை கூட ஒரு தகப்பனாக நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா? உங்கள் பிள்ளைகளினுடைய நல்வாழ்வு குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? காலம் முழுக்க உங்களுடைய சுய அந்த நலனுக்காக, சந்தோஷத்திற்காக உங்களுடைய வாரிசினுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் அளிக்கிறீர்களே. அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீரழித்து போய்விட வேண்டாம். நாளை மறுமையிலும் குற்றவாளிகளாக நிற்பீர்கள். சமுதாய ரீதியாக கூட உங்களுக்கு எக்கச்சக்கமான பதுவாக்கள் வந்துவிடும். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயன்ற அளவு தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக மாறுங்கள். உங்களுடைய தொழில்களை மாற்றுங்கள். இந்த சமுதாயத்தில் நீங்களும் ஒரு நல்ல அங்கத்தவர்களாக, பள்ளி நிர்வாகங்களாக, நல்ல பிள்ளைகளினுடைய தகப்பனாக நீங்களும் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கை அரசு மேற்கொண்டிருக்கின்ற இந்த போதை வஸ்துக்கு எதிரான அந்த குரலில் நாமும் கைகோர்ப்பது ஒரு ஈமானிய உணர்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலங்கை அரசு மேற்கொண்டிருக்கின்ற போதை வஸ்துக்கு எதிரான இந்த குரலில் நம்முடைய குரல்களும், நம்முடைய ஆளுமைகளும், நம்முடைய ஆதரவுகளும் இருக்க வேண்டும். அவற்றுக்கு எதிராக அந்த கருத்தை ஆதரித்தவர்களாக, போதை வஸ்துக்கு எதிராக நம்மால் என்னமெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை செய்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் போதுமானவன்.